நீங்க கொடி ஏற்றி கிழிச்சது போதும். கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தானுங்களா கல்யாணம் பண்ண வந்தானுங்களா தெரியல. தங்கமயில எங்க படுத்திருக்க? எங்க படுத்திருக்க? இல்ல நான் சாக்கு வச்சிருக்கேன். அழுதுனா கட்டிட்டு போறேன். அவ்வளவுதான் தங்கம். நீ பண்ணித்தாங்க தலை எப்படி பண்ணித்தாங்க. இப்ப அப்படி இல்ல எங்க பாரு மொட்டை பாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரித்துக்குட்டிக்கு வந்து மொட்டை போட வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் இயர் கோவிலுக்கு வந்தோம்ல, அதே கோவில் தான். ஃபர்ஸ்ட் மொட்டைன்றதுனால இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இது வந்து நம்மளோட குலதெய்வம் கோயில் விருதுநகரில் இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் வந்தோம். வந்து பொங்கல் வச்ச வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ மறுபடியும் இந்த வாட்டி வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருக்கோம். விருத்துக்கு மொட்டை போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். 9:15 to 10:15 தான் நல்ல நேரம். ஸோ அதனால் இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம சாரோட தலையில் உள்ளதெல்லாம் காணா போயிடுது. இப்போவே இவர் இப்படி கத்துறாரு. ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன சட்டை பண்ண போகிறாருன்னு தெரில. அதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே என்ன தெரியுமா சவுண்ட் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கு. ட்ரெயின் வரப்போகுது, அதனால ட்ரெயின் வரப்போகுது பாரு. வா போய் பார்க்கலாம். வா வா ட்ரெயின் பார்க்கலாம். வா வா நானும் இப்போ ட்ரெயின் பார்க்க போகிறோம். ட்ரெயின் வரப்போகுது. இங்கே என்னென்னா பக்கத்துலேயே ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டாப் நிற்காது. ஆனால் ட்ரெயின் மட்டும் நேராக போயிடும். அந்த இதுலேருந்து காலையிலேருந்து இவர் ஒரு 10 ட்ரெயின் கிட்டே பார்த்துட்டாரு. அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இவருக்கு ட்ரெயின் பார்க்குறதுனா ரொம்ப ஜாலியாக இருக்கும். சவுண்டு கேட்டால் போதும் ட்ரெயின் 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 ட்ரெயினுங்குவார். நாங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரமோ இல்லையோ, எப்போயாவது எல்லாருமே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஆனால் கண்டிப்பாக வந்துடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே நாங்கள் வரணும் அப்படின்னா நான் லீவ் போடணும், இவங்க லீவ் போடணும், என் பிரதர் லீவ் போடணும், இன்னொரு பிரதர் லீவ் போடணும். அதனால் எல்லாருக்கும் எப்போ டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வருவோம். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுனு 1300 கிலோமீட்டர். விருதுநகர்லேருந்து விருதுநகருக்குள்ளே வரணும் கொஞ்சம் தூரம். விருதுநகர் என்ட்ரன்ஸ்லேருந்து 31 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ மெயின் ரோட்லேருந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்ரு. நம்ம குலதெய்வம் கோயிலோட பேர் என்ன, சாமியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர பெருமாள். இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக விருதுநகரில் குளக்கரைன்னு ஒரு இடத்துல வந்து இந்த கோவில் இருக்குது. இது வந்து இவங்களோட குலதெய்வ கோயில். குளக்கரையில் தான் நம்மளோட கோயில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு இந்த கோயிலுக்கு ஒரு 7 வாட்டி வந்துட்டேன் நான். ரித்துவோட நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் வரோம். போன வருஷம் வந்தோம்ல. போன வருஷம் இப்போ ரித்து வரணும் இல்லை. ஐயோ எங்கள் பேபிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டும் வரல, பெரிய பெரிய விஐபிலாம் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க. ஹாய் சார், ஹவ் அவர் உக்காந்துக்கிட்டே தூங்குறாரு. கூப்பிட்டு வந்தோம்ல போன வாட்டி. நமக்குள்ள ஒரு 9:15 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா 9:15 to 10:15 தான் நல்ல நேரம். பொங்கல் வேற ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம், எங்கள் கூட 4 பேர் வந்தானுங்க. அவனுங்க எல்லாம் சாப்பிட போயிட்டு இங்கே ஒரு 4 பேர் வந்தானுங்க, குளிச்சானுங்க, கார் எடுத்தானுங்க, எங்கே போனானுங்கன்னே தெரில. சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவனுங்க வந்த உடனே இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஆனால் இது வரைக்கும் நாளை காணும். நம்ம அடுத்தது நம்ம கோயிலெலாம் சுற்றி காட்டலாம். ஏன்னா இங்கே மொத்தம் 2 இடத்துல சாமி இருக்கு. இப்போ வந்து கோவில் சூப்பராக இருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பின்னாடிலாம் புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க போல இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு எப்படி சொல்றது, வில்லேஜில் ஒரு கோவில் எப்படி இருக்கும் செம்மையாக அந்த மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் நல்லா டெவலப் ஆகிருக்கு கோயில். நல்லா புதுசாக பெயிண்ட்லாம் பண்ணி டைல்ஸ்லாம் போட்டு மார்பிள்ஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் பொங்கலன்னு கத்துங்க, பொங்கலன்னு கத்துங்க. பொங்கல் இல்லை இது. ஆமாம் பொங்கல் தான் அது.
பொங்குது பார்த்தீங்களா? சூப்பர். போன வருஷம் வந்து நம்ம பொங்கல் வச்சோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி நம்ம இதே இடத்துக்கு இதே ஏரியாவுக்கு இதே மாதிரி வந்து பொங்கல் வச்சோம். இந்த வாட்டியும் அதே மாதிரி நம்ம பொங்கல் வைக்கிறோம். சார் இங்கே உட்காந்துருக்காரு. மொட்டை அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒரு 1/2 hour தான். இந்த முடி இதுக்கப்புறம் இருக்காது. எங்க படுத்து தூங்குறாரு? தங்கமயில எங்க படுத்திருக்க? எங்க படுத்திருக்க? எங்கடி தங்கம் படுத்திருக்க? மொட்டை அடிக்கலாமா? மொட்டை அடிக்கலாமா? இல்லையா? இரு வரட்டும். ராஜ்யப்பாலாம் வந்தோடனே மொட்டை அடிச்சிடலாம். அங்கே வந்து பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மாவும் அத்தையும். அண்டு நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா இங்கே ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் பார்க்குறதுக்காக நாங்கள் 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தங்க ட்ரெயின் எப்போ வரும்? ட்ரெயின் எப்போ வரும்? எப்போ வரும்? எங்கே வரும் ட்ரெயின்? இங்கே வா, காட்டு. இங்கே வா, இங்கே வாடா. சரி, நாங்கள் இதுக்கப்புறம் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது வீடியோவில் காட்டுறோம். தங்கமயிலே ட்ரெயின் எங்கே வரும்? எங்க நீ போய் நில்லு. எங்க போய் நில்லு. அங்கே போய் நில்லு. சாப்பிட்டு 2 போனானுங்க. அங்கே பாருங்க, அவனுங்க போய் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. போய் நல்லா மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ தான் வந்துக்கிறானுங்க. எங்கே போய் சுற்றிட்டு வருதுங்கன்னு தெரில. நீங்கள் கொடி ஏற்றி குடிச்சது போதும். மாலை எடுத்துருவா. இவனுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தானுங்களா கல்யாணம் பண்ண வந்தானுங்களான்னு தெரியல. இவனுக்கு தான் பொண்ணு பார்த்துருக்கோம். இவனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். இப்ப மாலையை பாக்குறீங்களா? பொண்ணு கிளவி எங்க உட்காந்துருக்கு? இக்க நாயா போய் கூட்டு வரோம் கையோட. வீடியோ போட்டோ யாரு யாருங்க போனா உட்காரணும். ஒரு கீழே உட்காரு. சுட்டி கணமா போடுறாமா? உட்கார். சுட்டி கணமா போடு. சரி என்ன பார்த்து உட்காந்துக்க. என்ன பார்த்து உங்களை பார்த்து உட்காரக்கணும். சுட்டி கணமா போன சுட்டி கணமா போடுறான். ஒன்றும் இல்லை, ஒன்று கூடாது. அழுதுலாம் காதல் கம்முன்னு இருக்கும். இல்லை, நான் சாக்கு வச்சிருக்கேன். அழுதுனா கட்டிட்டு போடுவேன். அவ்வளோதான் தங்கம். அழுகக்கூடாது, அழுகக்கூடாது, அழுகாத. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கையை எடுத்துக்க, கீழே எடுத்து கையை வைக்காத. ஏமா வேன் இருக்கலாமாப்பா? மட்டை எங்க பாரு. சுத்த மட்டை. ஏன் பாலுற? அழகு இருக்குடா மொட்டை. சரி 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 அழகு. சரி நீ சாப்பிடு, கேஷு சாப்பிடு. எல்லாமே இருக்கு தாத்தா வீட்டுல. தலை நிமிராதோ? தாத்தா வீட்டுக்கு போலாமா? ரவிதா வீட்டுக்கு தலை நிமிராதா? அண்ணா பத்து வருஷம் வேணாமா? நான் வரட்டுமா? குச்சிப்பா தலை நீ பண்ணித்தாங்க. தலை எப்படி பண்ணித்தாங்க? இப்ப அப்படி இல்லை. எங்க பாரு, ஒட்டே பஸ். ஏய் கம்முனிடுறா. இங்க பாரு, ஒட்டே பஸ். புஷ்பா புஷ்பா பெட்டி இப்பெல்லாம் ஒட்டே பஸ். பஸ் சிவாஜி இந்த பஸ். மட்டும் தாங்க, மட்டும் அழகா தான் இருக்கு. செல்ல தங்கம்மா, இது தூக்கம் வந்துச்சு தங்கத்துக்கு. சீக்கிரமா போடுங்க, லைட்டு போடுங்க. தங்க வண்டு இங்கே பாருங்க, அவா பாருங்க. சின்னங்களா அவன் கோவம் வந்துடும் அவனுக்கு. இப்போ நம்ம அடுத்தது சாமிக்கு பறையில முடிச்சுட்டு அடுத்து நாம வந்து
18ஆம் படி கருப்பன் சாமிக்கு வந்து நம்ம படையல் போடணும். இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க. தள்ளி நின்ன பின்னா இங்கே பாருங்க, இதுதான் காவலுக்கு இருக்கிற பெரிய சாமி. அப்படியே திரும்பி நின்று இவர் தான் நம்ம 18ஆம் படி கருப்பண்ணசாமி. இவர் வேட்டைக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு யாரும் நிற்க விடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா. இவங்க எப்படி அப்படின்னா, நம்ம ஐயப்பன் சாமிக்கு 18 படி இருக்கும் இல்லைங்களா, அந்த 18 படிக்கும் காவல்காரி இவர் தான். ஐயப்பன் சாமியை நெருங்கணும் அப்படின்னா இவரை தாண்டி தான் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் நெருங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு கதையே உண்டு. நாம் இவரை பார்க்க வந்தோம் அப்படின்னாலே நம்ம ஏதாவது ஒரு படையல் போட்டுட்டு தான் போகணும். அது கோழி இல்லை ஆடு ஏதாவது ஒரு காவல் கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் சேவல் மட்டும், நாட்டு சேவல் மட்டும் காவு கொடுக்குறோம். நடைய பாறேன். இது என்ன ஒரு மூட்டை? எங்கே போகிற? இதில் கல்லு குத்தா ரித்து எங்கடா காணோம்? எங்க ரித்து? அப்பா நல்லா நடிக்கிறாரா?